ஹலோ வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. இந்த மார்ச் மாத தொடக்கத்துல கிட்டத்தட்ட 1,26,000 வரை இருந்த தங்கத்தோட விலை இப்போ 25,000 வரைக்கும் குறைஞ்சு சவரன் 1,01,000 ரூபாய்க்கு வந்திருக்குங்க சார். இந்த ஒரே மாதத்துல கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் சரிவுக்கான முக்கிய காரணம் என்ன? இந்த விலை குறைப்பு இன்னும் நீடிக்குமா? 1,00,000 இப்போ வந்துருச்சு, இது இன்னும் குறையுமா? மக்கள் வாங்குறதுக்கு எது சரியான நேரம் சார்? முதலீட்டாளருடைய பார்வையில் தங்கம் இல்லை. இப்பொழுது முழுக்க முழுக்க கச்சா எண்ணெய் மற்றும் கச்சா எண்ணெய் துறையை சார்ந்த பங்கு சந்தைகள் தான் அவருடைய பார்வையில் இருக்கு. அதனால் அவர்கள் பெரும்பாலான முதலீட்டாளர்கள், பெரிய முதலீட்டாளர்கள் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் மீது பெருமளவில் வருவதால் தங்கத்துடைய விலை சரிந்துள்ளது. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே தங்கத்தின் மீது முதலீடுகள் செய்து அதன் மூலமாக பெரிய லாபம் ஈட்டி மீண்டும் அதை சந்தைக்கு விற்ற தொடங்கி இருப்பது ஒரு காரணமும், அதே நேரத்தில் மீண்டும் தங்கத்தின் மீது முதலீடு செய்யாமல் கச்சா எண்ணெய் மீது முதலீடு செய்து வருவதும் சர்வதேச அளவில் தங்கம் விலை சரிவதற்கு ஒரு முக்கிய காரணம். தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியுடைய விலையும் பெருமளவில் தெரிந்தது. மீண்டும் இந்த விலை தொடர்ந்து நீடிக்குமா அது குறையுமாங்கிற கொஸ்டின் கேட்டீங்க. இந்த விலை மீண்டும் உயரும். எப்பொழுது உயரும் என்றால் அதாவது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற போர் பதற்றமான சூழ்நிலை, அமெரிக்கா, ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கான போர் ஒரு முடிவுக்கு வரும் பட்சத்தில் மீண்டும் தங்கத்தின் மீது முதலீடுகள் அதிகரிக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் தங்கத்துடைய விலை மீண்டும் உயரும். அப்போ நீங்க சொல்ற அந்த புதிய உச்சம் அப்படிங்கறது இந்த 1,00,000 இருந்து இப்போ தொடர்ந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுமா, இல்ல ஏற்கனவே இருந்தது போல அந்த 1,30,000 அதையும் தாண்டி செல்ல வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது சராசரியாக உயராமல் மிக வேகமாக உயர்ந்து மீண்டும் முன்பெல்லாம் இருந்த புதிய உச்சத்தையும் தாண்டி மீண்டும் ஒரு உச்சத்தை நோக்கி அதனுடைய பயணம் இருக்கும். அதாவது ஏற்கனவே ஒரு பெரிய அளவில் விலை இருந்தது, அதெல்லாம் தாண்டி மீண்டும் ஒரு பெரிய உச்சத்தை நோக்கி தான் செல்லும். இந்த போர் ஒரு முடிவுக்கு வந்த பின்பு ஒரு பெரிய மாற்றத்தை காணலாம். தேங்க்யூ சார். அண்ட் இப்ப மக்கள் இப்பவே தங்கத்தை வாங்கி வச்சுக்கணும், அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நீங்க சொல்லக்கூடிய பதில். அப்ப அதுதான் உண்மையா சார்? இது முதலீட்டாளர்கள் ஆகட்டும் அல்லது நுகர்வோர் அல்லது தங்களுடைய தேவைக்கு ஏற்ப வாங்குவோர்களுக்கு மிகச் சரியான தருணம். இந்த தருணத்தை நாம் தவிர்த்து விட்டால், இந்த தருணத்தை நாம் பயன்படுத்தாவிட்டால் நிச்சயமாக அவர்கள் எதிர்காலத்தில் தங்கம் வாங்கும்போது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். காரணம் என்ன? இந்த விலை இப்பொழுது நாம் பார்க்கிறோம் 1,00,000 ரூபாய் அல்லது 1,01,000 ரூபாய் என்ற விலை மீண்டும் அவர்கள் கண்ணில் கூட பார்க்க முடியாத ஒரு விலையாக மாறிவிடும். அதனால இது சரியான தருணம். இதன் மீது முதலீடு செய்வதோ அல்லது நுகர்வோருக்கு தேவையான பொருட்களை வாங்குவதோ இது மிக சரியான தருணம். நிச்சயமா சார். தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.